காவேரி மௌனமாகவே மனசுலேயே அப்படியே பேசிக்கிறாங்க. இதனால் எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் காவேரி கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால் காவேரி விஜய் கிட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் விஜய் காவேரி போனதுக்காக அழுதுட்டுருக்காரு. தாத்தா அவரை திட்டாரு, ஏன்டா இப்படி இருக்க, அவகிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் மனசை திறந்து பேசினதுனா ஏன் தாத்தா நான் பேசாமே அவளுக்கு புரியாதா, இப்படியே சொல்லிட்டுடா, நல்லா புரிஞ்சுடா அவளுக்கு, நீங்கள் 2 பேரும் இப்படி கண்ணாம்பூச்சி ஆட்டுறது எப்போ தான் விட போகிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா படி மனசு கஷ்டப்படுறாங்க. எங்கள் விஜய் காவேரி போனதை நினச்சி மனசு கஷ்டப்பட்டு அழகிறாங்க. காவேரி மனசு கணத்தோடய அங்கேருந்து நடந்து வராங்க. வந்துட்டு அடி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எங்கள் விஜய் வீட்டை மனசு இல்லாமல் அங்கேருந்து காவேரி ரொம்ப கவலையோடையும் அப்படி அழுகையோடையும் கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு போதுண்டி எல்லாத்தையும் அழுது இன்றைக்கி தீர்த்துரு, இதுக்கப்புறம் நீ அழுவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அமைதியாக இருக்காங்கம்மா, அவள் வாழ்ந்துருக்காம்மா, ஏம்மா அவளை இப்படியே சொல்லிட்டுடி, வாங்க போகலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வண்டியில் போகிறத மேலேருந்து பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. ஏன் காவேரி இப்படி பண்ணுற, என்னை பிரித்து உனக்கு போகிறதுக்கு எப்படி மனசு வருது, எப்படி நீ போகிற, ஒரு வார்த்தை நான் அங்கேயே இருக்கேன், நான் இங்கே இருக்க தான் வந்திருக்கேன், ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற, நீங்கள் என்னை கூப்பிட மாட்டேங்கிற விஜய், இங்கே இருங்கன்னு சொல்ல ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லலைல்ல, இவ்வளோ தூரம் நான் போகிறேன் கிளம்பி, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை விஜய் அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே தாத்தாவும் பாட்டியும் இவங்க 2 பேரும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே ராகினிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்பாடா நல்ல காலம், காவேரி வீட்டை விட்டு கிளம்பிட்டா, நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்துக்கு காலி பண்ணிட்டு கிளம்பிட்டா, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம ராஜ்யம் தான் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்பா காவேரி எப்படியோ, காவேரி விஜய் பிரிஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. காவேரி குடும்பம் இங்கேருந்து இறக்கி விடுறாங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு, இங்கே தான் தங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கானா, பிடிச்சிருக்கு, வீடும் 2-3 நாளாக கிடச்சிடும், நம்ம காலி பண்ணிக்கலாம், அது வரைக்கும் இந்த இடத்துல நம்ம தங்கிக்கலாம், இது நிவீனோட ஃப்ரெண்டோட வீடு தான் அப்படின்னு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தங்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடு அப்படி சொன்னோன்னே, ஆமாம் இது அவனோட சொந்த வீடு தான், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க எல்லாத்தையும் சுற்றி. இங்கே காவேரி மட்டும் மனசு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து ஏன்டி இப்படி இருக்க, கொஞ்சம் எல்லோரும் கூட இரேண்டி, ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு, எப்படிக்கா இருக்க முடியும், என்னோடய வாழ்க்கையை நான் தொலைச்சிட்ட மாதிரி இருக்குக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, என்னால் தாங்க முடியல அழுகிறாங்க. இதை நிவின் பார்க்குறாரு. நிவின் பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காரு. அப்படி மனசால் அழகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு யமுனாக்கு தாங்கவே முடியல. என்ன நிவின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, இல்லை காவேரி பாவம் இல்லை அப்படின்னு. பாவம் தான், என்ன பண்ணுறது, இப்படி பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலையே அந்த விஜய் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருந்தாலும் நம்ம அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது. ஏன்னா விஜய் காவேரி மேலே உயிரே வச்சுருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் தான் அவசரப்பட்டுட்டீங்க, பார்த்தீங்களா அவர் உங்களே எப்படி பேசினான்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. உண்மையை சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி விஜய் தனியாக பிரிஞ்சுட்டோன்னே காவேரி நினச்சி விஜய் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. திடீர்னு காவேரி ஞாபகமாகவே இருக்குது. காவேரி பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு. அவங்க நினச்சி அவங்களோட நினைவுகள் எல்லாமே விஜய் ரொம்ப போட்டு வாட்டுது. அதனால் விஜய் பயங்கரமாக கதறி அப்படி கத்துறாரு. அதை பார்த்துட்டு விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. தாத்தா காவேரி என்னாச்சு தெரியல, காவேரிக்கு எதுவும் உடம்பு சரியில்லையோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு, ஐயோ நீ காவேரி ஞாபகத்தில் இருக்காதா, அப்படி இருக்குடா, காவேரி நல்லா தாண்டா இருப்பா, அவளுக்கு ஒன்றும் ஆகாதுடா, இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, காவேரி பார்க்கணும் போல இருக்குது தாத்தா, ஏன் தாத்தா காவேரி என்னை விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுதுட்டுருக்காரு. உடனே தாத்தா இங்கே பாரு விஜய், நீ இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நானும் பார்த்துட்ருக்கேன், நீ சுத்தமாக பழைய மாதிரி ஆகிட்ட, நீ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஆகிட்ட, முதல்ல உனக்கு முதல் காதல் தோற்று போனும்போது எப்படி இருந்த அதே மாதிரி தான் இப்போ இருக்க, ஆனால் இப்போ உன் பொண்டாட்டியை மிஸ் பண்ணுற, நீ ஒழுங்காக உன் பொண்டாட்டியை போய் பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு.